வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ நம்மளோட பாரம்பரிய பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஓகே, இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கான அளவை தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் பச்சரிசி ஃபஸ்ட்டு, அதுக்கான அளவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 பேர் சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 4 டம்ளர் தண்ணி. அதில் 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால். இந்த மாதிரி குக்கரில் நல்லா பால் கொதித்து பொங்கி வரட்டும். அதில் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அரை வேக்காடு வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிக்கிட்டு நல்லா பொங்கி வருது. சாதம் பதத்துக்கு வரட்டும். இந்த சைடு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு 3 கரண்டி நல்லா நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி அரை மூடி தேங்காய் திருவலை அதோடு சேர்த்து நல்ல ஓரமாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம பொங்கலை இப்போ 1.5 டம்ளர் வெல்லத்தோடு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சூப்பராக வெல்லத்தை மூழ்க வைக்கவும் ஹீட்டில் கரைஞ்சிருச்சு. நம்ம தேங்காய் இதோட ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.